கடந்த 5 வருடங்களாகவே அரசியலுக்கு வரப்போவதாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அத்துடன் கட்சியை பதிவு செய்வதற்கான விண்ணப்பமும் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்தார். தேர்தல் ஆணையத்திற்கு அளித்த நோட்டீஸில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக ஜோசப் விஜய், பொதுச் செயலாளராக புசி ஆனந்த், பொருளாளராக வெங்கட்ராமன், தலைமை கழக செயலாளராக ராஜசேகர், இணை கொள்கை பரப்பு செயலாளராக தகிரே ஆகியோர் பெயர் இடம்பெற்றுள்ளது. தேர்தல் ஆணையத்தில் கட்சியை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யும் பணியில் தீவிரமாக உள்ள நடிகர் விஜய் 2026 சட்டசபை தேர்தலை மனதில் வைத்தே களமிறங்க உள்ளதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பிக்கும் முன்பே மற்ற கட்சிகளில் உள்ளது போல் மாவட்ட அணி, நகர அணி, ஊரக அணி என்று எல்லா அணியும் உருவாகிவிட்டார். மகளிர் அணி, வழக்கறிஞர்கள் அணி, ஐடி விங் என கட்சிகளுக்கு உரிய எல்லா கட்டமைப்பையும் தெளிவாக உருவாக்கியுள்ளார். இது ஒரு புறமெனில், கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிப்பார் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் கூறுகிறார்கள். இந்த விழாவில் தலைவர் விஜயுடன் அவரது மனைவி சங்கீதாவும் வர இருக்கிறாராம். இந்த விழா மேடையிலேயே சங்கீதாவிற்கு கட்சியில் பொறுப்பு வழங்க இருக்கிறாராம் தலைவர் விஜய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.